ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீல நரோத்தம தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்குள்ள ஸ்லோகம், ದೇಹೇ ಬಯಸೆ ರಿಪುಗಣ ಜೊತೆಕ ಇಂದ್ರಿಯಗಣ केहो कारो बाध्य नाही होय, सुनीले ना सुने कान, जानीले ना जाने प्राण, தாழாய்த்து ना பாரு நிச்சய. இந்த உடம்புல 6 எதிரிகள் இருக்காங்க. எவ்வளோ புலன் இருக்கு, யார் யார் பேச்சு கேட்காம இருக்கு. கேட்டு கேட்காத போல இருக்கு செவி, தெரிஞ்சு தெரியாத போல இருக்கு உயிர். ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு அமைதியாக வாழவும் முடியல. இந்த ஸ்லோகத்திலே ஸ்ரீல நரோத்தம் தாஸ் ಠಾಕೂರ್ யார் பக்தி தொடங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன இடைஞ்சல்கள் இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சாதாரண எல்லா மனிதனுக்கு தெரியும் பக்தி பண்ணுறது நல்லது, இல்லை பஜனை பண்ணுறது நல்லது. இந்த இடைஞ்சில் வச்சு தான் மாட்டிருக்கான். எவ்வளோ பேர் ராமேஸ்வரம் போவான், காசி போவான், ஹரித்வார், பிருந்தாவன். அங்கே போகும்போது பகவான் நாமம் பண்ணுவான், எங்கே கோயிலில் போகும்போது சத் சங்கத்தில் போகும்போது ஜபம் பண்ணுவான், ஆடுவான், பாடுவான். ஆஹா, எவ்வளோ நல்லா இருக்கு. திருப்பி வீட்டுக்கு வந்தான், திருப்பி அதே கதை. இப்போ இங்கே நரோத்தம தாஸ் ಠಾಕೂர் சொல்லிட்டு இருக்காரு, எதிரிகளும் உள்ளே இருக்காங்க. சரி, இப்போ எதிரிகள் யார்? காமம், கோபம், பேராசை, மோகம், மதம், பொறாமை. எல்லாரும் உடம்புல இருக்கு. பாருங்க, ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 5வது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கு, சாப்பிடுறது, தூங்குறது, சம்போகம் பண்ணுறது, தனக்கு தான் காப்பாற்றுறது, இது நாய் பன்றி அது கூட பண்ணிட்டுருக்கு. மனித பிறவி அதுக்கு வேண்டியல்ல. மனிதனுக்கே ஒரு அறிவு புத்தி இருக்கு, மனிதன் புரிய முடியுது. நான் பிறவி சாவு சக்கரத்தில் மாட்டிருக்கேன், நான் இந்த பிறவி கூட சரியாக வாழலாம், திருப்பி அடுத்த பிறவிகள் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு மாட்டிருக்கானே, இதுதான் அதிசயம். நரோத்தம் தாஸ் ಠಾಕೂர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த புலன்களுக்கு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு கேட்காம இருக்கான். சரி, இப்போ இது என்ன ஆகிடும்? அந்த 6 எதிரிகள், புலன்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, பலசாலி ஆகிடும். நம்ம பக்தி பண்ணலாம், பகவானுக்கு சரணாவலா சொன்னால், வா, பக்தன் இல்லாதவருக்கு பார்க்கணும். அவருக்கு புலன் இந்த 6 எதிரிகள் ரொம்ப பலசாலி ஆகிடும். இப்போ சாதாரண மனிதன் இந்த உலகத்தில் உள்ள சப்தங்கள், ருசிகள், உறவுகள் இதில் மாட்டிகிட்டு இருக்கான். அதில் மாட்டும்போது புத்தி உள்ளவனு புத்தி வேலை ஆகாது, அறிவு உள்ளவனுக்கு அறிவு போயிடும். ஒரு மனிதன் தன் சக்தி வச்சு இவங்கள மேலே ஜெயிக்க முடியாது. புலன்கள் மேலே இருந்தால் சரி, இந்த 6 எதிரிகள் மேலே இருந்தால் சரி. அர்ஜுனன் பகவத்கீதை 3:36 கிருஷ்ணனுக்கு கேட்டுட்டு இருக்கான், அத்த கேனா பிரயுக்தோயம் பாப்பம் சரத்தி புருஷ அனிச்சன் அப்பி வார்ஷ்ணியா பலாதிவ நியோஜித. ஓ கிருஷ்ணா, மனிதர் பாவம் பண்ணக்கூடாது முடிவு எடுத்து கூட பாவம் பண்ணிட்டு இருக்கான்.
அது பண்ணக்கூடாது சொல்லி கூட யாரோ பலம் வச்சு அப்படி பண்ணிட்டு இருக்கு, ஏன் அப்படி ஆயிட்டு இருக்கு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 3:37 பகவத்கீதையில் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. காம ஈஷ குரோத ஈஷ ரஜோகுண சமுத்பவ மகாசன மகாபாப்மா வேத்தியேனம் இஹ வைரினாம். ஓ அர்ஜுனா, இதுக்கு காரணம் காமம், கோபம். இது ரஜோகுணம் வச்சு வர்றது ரெண்டுமே. இவங்களுக்கு திருப்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துக்கு இந்த ரெண்டு எதிரிகள். பக்தியில் வரும்போ 4 கட்டளை சொல்லுவோம். ஆணு பெண்ணு கணவன் மனைவி விட்டு வேற ஆணு பெண்ணு கூட சேரக்கூடாது. ஹிம்சை சொன்னால் இந்த மாம்சம், வெங்காயம், பூண்டு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது. போதை, தண்ணி போடுறது, ஏன்னா டீ காஃபி இதெல்லாம் பண்ணக்கூடாது. சூதாட்டம் பண்ணக்கூடாது. இது என்னதுக்கு சொன்னது? இதெல்லாம் ரஜோகுண தமோ குணத்தில் வரும். நமக்கு சாத்விகம் ஆகிறதுக்கு எல்லா சாஸ்திரங்களும் சொல்லிட்டு இருக்கு. தர்மம் சொன்னால் தர்மம் எப்படி இருக்கணும்? சாத்விகம், சத்துவ குணத்தில் இருக்கணும். சத்துவ குணத்தில் உள்ளவனா இதில் மாட்ட மாட்டான். இப்போ நம்ம காமம் சொன்னால் சில பேர் நினச்சிருக்கான் ஆணு பெண்ணு சேர்றத காமம் செய்து. காமம் ரொம்ப பெருசது, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. காமம் அப்படி இருக்கு. நம்ம ஒரு பக்கம் பார்த்தா காமமும் கோபம் ஒன்று தான். நம்ம ஆசை நிறைவேறினது காமம், நிறைவேறலாம் கோபம். இதுக்கு கூட இனி 4 பேர் சேர்ந்துடுவான். பொறாமை, இல்லை பேராசை, மோகம், அகங்காரம், பொறாமை. இப்போ காமம் சுகம் கொடுக்கறது, பொருள்கள் சொத்தலை மாட்டியாச்சு சொன்னால் அவ்வளோதான், இந்த பேராசை ஆகிடும். நான் ஒரு சின்ன வயசு ஒன்றும் 87 ஒரு டைப் வீடு விட்டாச்சு சொன்னால் அப்பப்போ போய் அவ்வளோதான், கூடுதல் கனெக்ஷன் இல்லை. 87 காலேஜ் படிக்க மங்களூர் போனேன். 89 பெங்களூர் வந்தாச்சு. இப்போ பிஸ்னஸ்ஸு, ஒரு காதலி, கல்யாணம், அப்புறம் மார்த்தாண்டம், கன்னியாகுமரி மாவட்டம் 10 வருஷம். அப்புறம் இந்த பக்கம் போயாச்சு, பிருந்தாவன், அது இது. இப்போ தான் நான் சரியான முறையில் என் குடும்பம் வந்திருக்கேன். 87 அப்புறம் நான் இவ்வளோ நாள் குடும்பம் கூட இருந்தது கிடையாது. இப்போ இருக்கேன், இப்போ குடும்பத்தில் இருக்கேன். இப்போ பேராசை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். காமம், பேராசை. நான் 87 பார்த்த எனக்கு அண்ணா தம்பி எல்லாம் எப்படி இருந்தாச்சுன்னா, இல்லை அப்பா அம்மா கூட இருந்தா, அவங்களும் கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்களும் வீடுகளும் போட்டாச்சு, பிஸ்னஸ்களை, தொழில். இப்போ என்ன, என் வயசு 60. இப்போ 60, 65, 55 உள்ளவங்களு 4-5 வீடு இருக்குது, நிறைய இருக்குது. சொத்து சொன்னா ஐயோ, அப்போ கூட தொழில் பணம் அந்த பேராசை போகாது பாருங்க. வருவா, பார்க்க வருவா, எனக்கு வீட்டுக்கு கூப்பிடுவா, பேசுவா. அவங்க பசங்களுக்கு எல்லாம் சொல்லுவா, நமஸ்காரம் பண்ண, ஆசீர்வாதம் வாங்கு, ஒரு சாமி பாருங்க. இந்த கர்மிகள் இதுங்களெல்லாம் சாதுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பான்.
நீ சாதுவாச்சுன்னா அதெல்லாம் சொன்னால் தான் பக்தியில் வர தயார் கிடையாது. மாட்டியாச்சு. பேராசை, மோகம், காமம், முடிவில்லை. இவ்வளோ நாள் எப்படி இல்லை பண்ணணும். நான் கூட பிருந்தாவன் வரணும் ரொம்ப ஆசை. பிருந்தாவன் என்ன 2 நாள் 4 நாளுக்கு வருவா. இப்படி இனி மோகம் நமக்கு ஆத்மீக அறிவு இல்லாத போல பண்ணிடும். அறியாமல் கூடிடும். நான் ஒரு பணக்காரன், எனக்கு இவ்வளோ ஆளுகள் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, நான் இது அப்படியே மதத்துக்கு கொண்டு போயிடும். அகங்காரத்துக்கு. நான் சொன்ன போல நடக்கணும், நான் சொன்ன போல கேட்கணும், எனக்கு எல்லாம் தெரியும். இனி இதில் ரொம்ப டேஞ்சரஸ் பொறாமை. நமக்கு கூடுதல் தெரிஞ்சவர், நமக்கு நல்ல உள்ளவங்களுக்கு பார்த்து பொறாமை வரும். இப்படியெல்லாம் இருக்கும்போது பக்தி எப்படி நடக்கும்? இதை இளஞ்சில் பண்ணிட்டு இருக்கேன் இந்த 6 எதிரிகள். அதுக்கு வேண்டிதான் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் நரோத்தம தாஸ் டாக்கூர் நமக்கு சொன்னது, ரிஷிகேஷ சேவனம். இந்த புலன்களை வச்சு புலன்களுக்கு சுவாமி கிருஷ்ணனுக்கு சேவை செய்யும். நம்ம எல்லாம் ஜீவன் ஆத்மாவும் எவ்வளோ யுகங்களாகி பெருவி சாவு இந்த புலன் சுகம் இது எல்லாம் வச்சு ஆக்கி கொண்டு போயிட்டுருக்கான். கிருஷ்ணருக்கு தூரம் ஆயிடுச்சு. நம்ம கண்ணு இந்த உலகத்தில் உள்ள அழகு பார்க்கணும்னு நினைக்கிறது. செவி அப்பப்போ பாட்டு கேட்கணும். எலெக்ஷன் என்ன ஆச்சு? பெரிய பெரிய பக்தரெல்லாம் எலெக்ஷன் நியூஸ் கேட்டுட்டு இருக்கா. என்ன பண்றது? சொல்லக்கூடாது விஷயங்கள். ஒரு கதை கேட்கணும், அது கதை கேட்கணும். சரி சொல்றது. வாய் என்ன பேசிட்டு இருக்கு அதுக்கு தெரியாது, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கு தெரியாது. தனி இருக்கிறது ஒரு டைப்பு நல்லா இருக்கு. நான் சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக சாப்பிடுவேன். சாதம், ஒரு தால், சாதம், கிச்சடி போட்டது ரொம்ப பிடிக்கும். கோதுமை தோசை இந்த சிம்பிளாக இதை போட்டு முடிச்சிடுவேன். எனக்கு பார்க்க ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். எனக்கு ரிலேஷனு ஃபோன் போட்டார் ஒரு வாரம் முன்னாடி. நான் இந்த கடையில் இருக்கேன், இங்கே வெங்காயம் பூண்டு இல்லாமல் நூடுல்ஸ் வந்திருக்கு, கொண்டு வரவனுக்கு வேண்டி சொன்னார். தயவு செய்து கொண்டு வரது. எனக்கு நூடுல்ஸ் பிடிக்காது. சென்னை நூடுல்ஸு பாஸ்தா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் அங்கே பக்தர் கூட்டத்தில் இருக்கும்போது போடுறது காரணம் ரொம்ப சீக்கிரமாக போடலாம். இந்த புது இளைய வயசு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்குது. சரி, எனக்கு நான் சாப்பிட்றது பார்த்தா ஓடி போயிடுவீங்க. ரொம்ப சிம்பிளாக சாப்பிடுவேன். என்னதுக்கு நமக்கு இதெல்லாம்? இப்போ உள்ள சாப்பாடு வகைகளை பார்த்தா மண்டை வேலை ஆகாது. அவ்வளோ மாடல் எதோ வந்துட்டுருக்கு. இப்படி நம்ம புலன்கள் நமக்கு பகவானுக்கு தூரம் கொண்டு போயிட்டுருக்கு. எந்தெந்த விஷயத்தில் போட்டுட்டு இருக்கு. இப்போ யார் கிருஷ்ணருக்கு சரணாவல அவங்களுக்கு புலன் திருப்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். அவன் புலன் திருப்தி பண்ணும்போது இந்த 6 எதிரிகள் வேற அவனுக்கு அடிச்சிட்டு இருப்பான். அப்போது மனசு புத்தி கூட சரி தவறு சொல்லிவிட்டாச்சு. அதான் இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, கேஹோ காரோ பாத்திய நாயோ. யார் பேச்சு கேட்காம இருக்கா? உள்ள புலன்கள் இப்படி இருக்கு.
எல்லாம் சுதந்திரமாயிடுச்சு. யாருக்கு என்ன வேணும் பண்ணிட்டு இருக்கு. பகவத்கீதையிலே 3வது அத்தியாயம் 42 43வது ஸ்லோகத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இருக்காரு, ஓ அர்ஜுனா, புலன்கள் உடம்புಗೆ ಮೇಲೆ உள்ளது, உடம்புಗೆ ಮೇಲೆ புலன், புலನ್ಗೆ ಮೇಲೆ ಮನಸ್ಸು, ಮನಸ್ಸಿಗೆ ಮೇಲೆ புத்தி, புத்திಗೆ ಮೇಲೆ ஆத்மா. இப்போ இங்கே பகவான் சொன்ன வந்தது, ஒரு மனிதன் யோசனை பண்ணணும். புத்தி ரொம்ப மேலே இருக்கு. புத்தி வச்சு யோசனை பண்ணணும், நான் யார், நான் ஏன் இப்படி பெரிய சாவு சக்கரத்தில் மாட்டிருக்கேன், இனி இதில் வெளியில் வர வழி என்ன. சரியான சாஸ்திரம் சாது நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் ஜீவன் ஆத்மா, ஆத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நித்திய தாசன் தாசி. இந்த உலகம், இந்த உடம்பு, இந்த இதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த உடம்புல இருக்கும்போது நம்ம புலன், நம்ம மனசு, புத்தி எல்லாம் கிருஷ்ணருக்கு சரணாயிடணும். நம்ம உடம்பு, நம்ம ரிலேஷன்ஸ், நண்பர், நம்ம வீடு எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தம். அப்படி வாழ்வது கிருஷ்ணர் சுகம். அப்போது புலன் எல்லாம் ஒரு இடத்துல வர தொடங்கிடும். புலன் எல்லாம் ஒரு இடத்துல வந்தாச்சு சொன்னால், எல்லா கிருஷ்ணர் சேவையில் வந்தாச்சு சொன்னால், நமக்கு அமைதி, ஆனந்தம் அனுபவிக்க முடியும். ஹரி போல் தண்டவத் பிரணாம்.